Hello friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி யூஸ் பண்ணி ஒரு காசி அல்வா பண்ண போகிறோம். அந்த அல்வா வந்துட்டு நல்ல ரொம்ப எனர்ஜியான ஒரு டேஸ்ட்டு. இந்த வெண்பூசணி வந்துட்டு பசங்க சாப்பிடலன்னா நம்ம இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில்லையோ ஒரு டப்பாலையோ ஸ்டோர் பண்ணோன்னா எப்போமாவது பசங்க இனிப்பு சாப்பிடணும்னு தோணும்போது நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வாவும் கூட. இந்த மாதிரி வெண்பூசணி பீஸ் 2 எடுத்துகிட்டு அதை சென்டர் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை தோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கேரட் துருவல் எல்லாம் துருவோம் இல்லையா, அந்த துருவி வச்சு நம்ம அதை துருவை எடுத்துக்கலாம். அதில் நீர் வரும், அந்த சாறு ஜூஸ் வந்துட்டு நம்ம அதை பிழிஞ்சு தனியாக எடுத்துட்டு அந்த துருவலை மட்டும் வெண்பூசணி துருவலை மட்டும் நம்ம கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அது ஹீட் ஆனதும் அதில் போட்டுக்கோங்க. அந்த துருவல் வந்துட்டு அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த நெய் எல்லாமே நம்ம ஊற்றின நெய் வந்து அந்த துருவல் வெண்பூசணியோட துருவல் வந்து அப்சர்வ் பண்ணும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. விஜயா கிரியேஷனை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஊற்றிருக்கிற அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது கொஞ்சம் ஆஃப் அளவு அது வெந்திருக்கும். அப்போ அதை கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்டில் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிழிஞ்சு, அதில் பாதி ஜூஸை விட்டு நல்லா இன்னும் வேக விடுங்க. கிண்டி விட்டு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நிறைய பேர் இந்த ரெசிபி போட்டிருக்காங்க, பட் அது சடனாக முடிகிற மாதிரி இருக்குது. இல்லை, நல்லா ரொம்ப நேரம் வேக வச்சு அந்த ஜூஸை ஊற்றி அந்த ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கிளறி விடணும் நம்ம. இப்போ இது நல்லா வேகிற வரைக்கும் இன்னும் ஜூஸை ஊற்றி நல்லா அடுப்பை கூட்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம 1க்கு 1:2 அப்படின்ற விகிதத்தில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்க்கும்போது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு கொஞ்சம் மிதமாக கம்மியாக வேணுமோ அப்படியும் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1.25 கப் அளவு துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 கப் நம்ம சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இது சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கிளறும் போது அது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அது நல்லா ஒன்றோட ஒன்று ஒன்றாமல் நல்லா சேர்ந்து வரும்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் விட்டுட்டு இன்னும் நல்லா கிளறி விடுங்க. ஏன் இதை பொறுமையாக அப்படி சொல்கிறேன்னா, இது ரொம்ப நேரம் நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு அது நெய் அது கூட அப்சர்வ் ஆகுதாண்டி நம்ம பண்ணால் தான் அது அல்வாவோட டேஸ்ட் வரும். இப்போ வந்து இதுக்கு கலருக்காக நம்ம அந்த ஃபுட் கலர் வாங்கி அதில் ஆரஞ்சோ ரெட்டோ இல்லை எதுவோ க்ரீனோ நம்ம இந்த மாதிரி கலர் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா வெந்துட்டு அல்வா பதத்துக்கும் நம்மளுக்கு வந்துட்டு, பட் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு கட்டிப்படணும். சம்டைம் நிறைய பேருக்கு இது கட்டிப்பட ரொம்ப லேட் ஆகுனா நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் ஊற்றலை, வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றி அதை சீக்கிரம் கட்டிப்படுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு கேஷ்யூ நட் பொரிக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் இதை ரெடி பண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நெய்யில் ஃப்ரை ஆகின உடனே நம்ம எடுத்து இப்போ நம்ம அல்வா மேலே அதை கொட்டி அந்த நெய்யும் அது எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபி நான் போடுறேன், எல்லோரும் பாருங்கள். விஜயா கிரியேஷன் முதல்ல பார்க்குறதா இருந்தால்
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபி நல்ல வில்லேஜ் டைப் ரெசிபியோ இல்லை சிட்டியோ ஒரு நார்த் இந்தியன் ரெசிபியோ தேவைப்பட்டால் அந்த ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. நான் அந்த ரெசிபி போடுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு அல்வாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அதுக்கு டிஸ்பிளே போடுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த அல்வா பதம் உங்களுக்கு தெரியும், சாப்பிடணும் போல் இருக்கும். அது ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் இந்த வெண்பூசணி வாங்கி இந்த மாதிரி காசி அல்வா செஞ்சு ஸ்டோர் பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜயா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் போட்ட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.